தானே இப்ப நாங்கள் வந்து இதை விரும்புறோம். நாங்களும் இடத்துக்கு போறோம்னா நாங்களும் அதை தானே விரும்புறோம். என்ன செய்து பாருங்க லிதியா குடி. இன்றைக்கு இன்னொரு அதிசயம்னு சொன்னா நான் இன்றைக்கு வந்து இவ்வளோ கவலை அவாக்கு விருப்பமா இருக்குது. ஆனால் ஈரத்துக்கு நிற்க கூடாது வேணுமா அம்மாவுக்கு. பிறகு கிளாஸை தூக்கி தந்து சொல்கிறோம் அம்மா நம்ம இதுதான் எங்கள்கிட்ட குட்டி பாத்ரூம் கூடுதலாக வந்து பார்த்துருப்பீங்களா எங்கள்கிட்ட ஹோம் டோர் எல்லாமே. நான் அதை படிக்கிறேன். இதுக்கு வந்து தண்ணி அள்ளி ஊற்ற கட்ட அதான் பிடிக்கணும். பொன்னி அரிசி அரிசி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமினா. நீங்கள் நாங்கள் லிதியா நாங்கள் சந்தோஷம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் வந்து உண்மைக்குமே பார்த்தா தெரியும் என்னென்னு சொல்கிறது. அப்படி வீட்டை நின்ற மாதிரியே நாங்கள் வீடியோவுக்கு நிற்கிறோம். என்ன அப்படி என்னென்னு சொல்கிற காலமாக கழிவின முகத்தோடய நிற்கிறோம். நெருதியா குட்டியை பார்த்தாலே தெரியும் தலை உடலுக்கு இல்லை அவ்வளோ பிஸி. என்ன இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து வீடு எல்லாமே கழுவி கொண்டு நிற்கிறோம். என்ன அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வீடியோ போடணுமென்ற ஒரு கட்டாயத்துக்காண்டி நாங்கள் விருப்பத்துக்காண்டி இன்றைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்வோம்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய நாளாந்த நாங்கள் செய்கிற வளமையான செய்முறைகள் அதுகளை தான் படிக்கும்பொழுது பாச சொல்லி இந்த வீடுகள் கட்டைகளை ஒரு 5 பேராவது ஒரு 10 பேராவது ஒரு 20 பேராவது 30 பேராவது ஒரு ஜபக்கூட்டம் ஒரு ஒன்று கூடுற ஒரு ஆண்டு வீட்டு பிள்ளைகள் ஒன்று கூடி ஒரு ஆராதிக்கிற ஒரு இடத்தை வீட்டு அப்படி ஒரு இருக்கு மாதிரி அப்படி ஒரு இடம் மறுமாடி வீட்டை கட்ட சொல்லி மேலே எங்கள்ட வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாங்கள் 2 பேர் 3 பேர் 4 5 பேருக்கவே ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அளவான ஒரு சின்ன வீடு தான். ஆனால் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு கோல் ஒன்றை கட்டியிருக்கிறோமே. அந்த கோலில் வந்து மேலே நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஒன்று கூடலாம். நாங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டு வீட்டு பிள்ளைகளை ஒன்று கூடி சந்திச்சு நாங்கள் ப்ரே பண்ணலாம். அப்போ அது ஒரு இதெல்லாம் வந்து என்ன கடவுள் வந்து ஒரு விருப்பத்தை எங்களுக்கு முதலே தந்துருக்குறேன். அப்போ இது வந்து எங்களால் கூடுகிறது இல்லை வேணும். எல்லாருமே வந்து பெரிய வீடு எல்லாம் கட்டியிருப்போம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் ஒரு 50 பேர் இருக்கத்தக்க மாதிரி இடங்கள் இருக்காது சில நேரம். இல்லை இருக்காது. இப்போ சில வந்து இப்போ பிராந்த அறைன்னு சொல்லி பெருசாக இருக்கும். கோல் வந்து கூடுதலாக சின்னனாத்தான் வடிவாக கட்டிவிடும் அந்த டானா படம் மாதிரி. அது கொஞ்சம் இதாக இருக்குது. நாங்கள் வந்து வீடு சின்னனா கட்டியிருந்த நாங்கள். ஆனால் எங்களுக்கு முத்தம் கொஞ்சம் ஒரு கணக்காக இருக்குது. அதில் வந்து ஒரு பந்தல் போட்டு ஒன்றுமே செய்யலான்றக்காண்டி அந்த இடத்த ஃபுல்லாக அப்படி நான் கோலாக்கிட்டோமே. என்ன அப்படி வீட்டுக்கு கோலாக கட்டினாங்க. முக்கியமாக எங்களுக்கு என்ன நாங்கள் இப்போ ஞாயிறில் எல்லாமே உங்களோட சகோதரங்கள் உறவினர்கள்லாம் நின்று ஆண்டு வரை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு கடவுள் முன்கூட்டியே தந்துருக்கிறாரு. அது ஒரு நல்ல விருப்பங்கள் அப்படி தான் சொல்கிறோம். எங்களுடைய விருப்பங்கள் இல்லை. எங்களுக்கு சில நேரங்களில் காசு இருந்தால் கூட என்ன வேண்டணும் இது செய்யணுமென்ற இந்த விருப்பங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இதில் ஒரு ஆசையான விருப்பங்கள் வரும். பார்த்தா ஒரு கொஞ்சம் காலம் போட்டு இதுக்காக நாங்கள் செலவழிச்சு நாங்கள் இந்த மாதிரி இருக்குமே சில நேரங்கள் அப்படி பார்க்க. ஆனால் பிரயோஜனமானதை செய்கிறது வந்து கர்த்தரேன்னு அதான் நம்ம நல்ல விருப்பங்களையும் அதுக்குரிய செய்கைகளையும் வந்து உண்டாக்குகிறது வந்து கடவுள். ஸோ அப்பொழுது நாங்கள் வந்து அவரோட இணைஞ்சிருக்கணும். அவரோட இணைஞ்சிருந்தால் அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கு நல்லதாக அமையும்ன்றதான் நம்முடைய கருத்து. என்ன கட்டாயம் நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற நாட்களையும் வந்து இந்த விசேஷமாக 2-3 வரி நம்ம இந்த இடத்துல அப்போ இன்னும் கொஞ்சம் நாங்கள் இந்த கிழமை இது ஓகே நாங்கள் எல்லாமே தான் கிழமையில் ஒரு மாதத்தில் ஒரு கார் இருந்து நாங்கள் தண்ணி அடித்து கலவுற இருந்தாலும் வேறு வாங்கல் வருதுன்ற அப்புறம் மனசு கொஞ்சம் தெரியாது. தான் வீட்டில் எல்லாம் அழகுப்படுத்துகிற ஆவாதான் எனக்கு கூடுதலை இப்போ வந்து குறைவு வந்து கொஞ்சம் செய்யணும்னு சொல்லி கொண்டு அப்படி இல்லை. இப்போ நாங்கள் வந்து டெய்லி நான் வந்து நெடுதலுமே கூட்டி நீட்டாக வச்சிருக்கிறது. ஆனால் இப்போ எங்களை விட கொஞ்சம் மொழியாக்கலன்னு சொல்லி வரைக்கல அவை ஏற்ற மாதிரி நாங்களாக கொஞ்சம் எங்களால் முடிஞ்சளவு நாங்களும் கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்கிறது நல்லது தானே. இப்போ நாங்கள் வந்து இதை விரும்புகிறோம். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நாங்களும் அதை தானே விரும்புகிறோம். நீட்டாக இருக்கும் என்ன சரிதான் நீட்டா இருக்கணும். நாங்கள் போற இடத்துல வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கணும் நாங்கள் விரும்புறோம். அதே மாதிரி எங்கட வீட்டை வாராக்களும் விரும்புவோம். அப்ப அதனால வந்து நாங்கள் வந்து நான் கூடுதலா யார் வந்தாலுமே வந்து நீட்டா தான் வச்சிருக்கிறேன். நான் அப்ப நாங்கள் என்ன திட்டம் நாங்கள் இருக்கிற அந்த வீட்டை நாங்கள் இருக்கிற அந்த இதை வந்து சுத்தமாக வச்சிருக்கணும். அப்ப இன்னும் வேற ஆக்கள் வருகின்ற இன்னும் இன்னும் சுத்தமா வச்சிருக்கோம். அப்ப கடவுள் வருகிற அந்த வீட்டை எப்படி நாங்கள் சுத்தம் வைக்கணும்? இன்னும் சுத்தமா வச்சு கடவுள்
அப்ப அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தங்கியிருக்கிற இந்த ஆலயம் வந்து பரிசுத்தமாக இருக்கிறது. அது எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் அது நல்லதை சிந்திக்கிறது, நல்லதை பேசும். இல்லை கருதிரை அந்த கூடாத எண்ணங்கள், கூடாத இதியாக சொல்லும், ஐயா கூடாத பேச மாட்டோம், கூடாத சிந்திக்க மாட்டோம், கூடாத பார்க்க மாட்டோம், கூடாத கேட்க மாட்டோம் எல்லாம் ஐயா சொல்லி கொண்டு இருக்கும். என்ன சொல்லுங்க அப்போ. ஓ அப்போ இது அவர் தங்கி இருக்கிற இந்த ஆலயமாக இருக்க அது எவ்வளவோ நாங்கள் அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணுமே. ஸோ அப்போ இதுதான் நம்முடைய வேலையும், இதுவும் ஒரு நம்முடைய வேலையோ இது இந்த ஆலயத்தை காக்குறது. இதை வந்து எங்களை கூட அவர் காத்துக்கொள்வார். நாங்கள் அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்பணிஞ்சு நடந்தால் அதுவும் வந்து நல்ல ஒரு அழகாக ஒரு ஆரோக்கியமாக கடவுள் சித்தத்தின் மாதிரி நிறைவேறும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிகளாக நாங்கள் போக போகிறோம். இன்றைய நாளுடைய காணொலியை பார்க்க போகிறோம். இன்றைய நாள் சொல்லிக்கிறோம். இன்றைய நாள் இந்த வேலையை நாங்கள் ஒரு பதிவாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் இப்போவே நேரம் வந்து லேட் ஆகிட்டு வந்து இப்போ 4 மணிக்கிட்டே வருதுன்னு. அப்போ வேறு வீடியோ வந்து என்னால் நீ எடுக்க முடியாது. சரி. அப்போ இந்த லிதியா கூடுதலாக வந்து லிதியா குட்டியை பார்க்கணும் என்ற உறவுகள் விரும்பினோம். அவருடைய குறும்புத்தனமான பேச்சுகள் கதையெல்லாம் இப்போ இன்றைக்கு வந்து அவங்க லீவ், அவங்க வந்து நேசரி வந்து லீவ். இன்றைக்கு இந்த ஆடிய மாதம் இதுக்காக அங்கே வந்து லீவ். அப்போ இன்றைக்கு நிற்கிறான். அவள் அந்த உற்சாகத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே பாங்கோ. சரி லிதியா என்ன செய்து பாருங்க லிதியா குடி. ஆ இப்படி வலிக்கிறது இல்லையா? இப்படி வலிக்கிறது தண்ணி வடிவா வலிக்கணும், இழுத்துக்கொண்டு போகணும். அம்மா வலிச்சு எங்களோட கோளுக்கு வந்து பொங்கல் எழுக்கிறேன். இன்னைக்கு எங்களோட வீட்டை ஃபுல்லாக வீடு கலந்து வீடு தானே. இது கடைசி கட்டம். உள்ளுக்குள்ளே நடுக்கலாமடா இருக்கிறாங்க. நானும் அப்பா கடையில் வழியாக எடுக்கிற காத்துக்கிறாங்க. ஓகே இப்போ நாங்கள் வந்து வெளிக்கோள் வந்து களை கொண்டு இருக்கிறோம். ஏன் நாங்கள் கழுவுறோம்னு சொன்னால் அது நாங்கள் வந்து பிறகு இன்றைக்கு இன்னொரு அதிசயம்னு சொன்னால் நான் இன்றைக்கு வந்து இவ்வளோ காலமும் தனியாக தான் வீடு கழுவுறேன். இன்றைக்கு வந்து யார் நின்றது கழுவ? லிதியா. லிதியா வேலை செய்ய லிதியா வேலை செய்யல. இன்றைக்கு லிதியாண்ட அப்பா வந்து எனக்கு உண்மையை ஹெல்ப் பண்ணி தந்தவர். அதாலும் சரி அந்த களைச்ச மாதிரியே தெரியல என்ன பார்க்க. இல்லோட தெரியும் நான் களைச்ச வேலை செய்கிறது. உண்மையாக கஷ்டமாக இருக்குல்ல வீடு கழுவுறது என்ன உண்மையாக சொல்லணும் தானே. லிதியா குட்டி வந்து ஈரத்துக்கெல்லாம் நிற்குது. எனக்கு அது ஒரு பக்கம் கவலை. அவாக்கு விருப்பமாக இருக்குது, ஆனால் ஈரத்துக்கு நிற்கக்கூடாது. ஆனால் இன்னும் ஒரு 2 வயசு போச்சேன்னா தெரியுங்க லிதியாவே தண்ணி தீக்கம் தரும். மெல்லமா மெல்லமா லிதியா. ஓ அவாக்கு அந்த வேலை செய்யணுமென்ற ஒரு விருப்பம் இருக்குது, உற்சாகம். அதே செய்ய வைக்குமா அவ வேலைக்கு. அம்மா ஹெல்ப் பண்ணி தரேன் பிள்ளை நல்லதியா. பிள்ளை இன்றைக்கு சட்டி வாணியெல்லாம் கழுவினது. இன்றைக்கு அவங்க வந்து இன்றைக்கு நர்சரி இல்லை தானே. இன்றைக்கு அவைக்கு முன்பள்ளி இல்லாதபடியாக அவள் இன்றைக்கு வீட்டை தான். அதான் நானும் இன்றைக்கு இந்த கழுவுற வேலைக்குள்ள இறங்கினேன். ஏன்டா மற்ற நாள் ஏண்டா அவள் நர்சரியால் வரப்புறாவே சமைக்கணுமெண்டு ஏன்னா கொஞ்சம் இதுகளாக இருக்குது ஆத்து. அப்போ அதெல்லாம் நான் செய்கிறேன். இன்றைக்கு இல்லை தானே. அப்போ அந்த கேப்புக்குள்ளே செய்யலாமெண்டு இன்றைக்கி நாங்கள் வீட்டை சமைக்கவும் இல்லை. இன்றைக்கி நாங்கள் வந்து மொழியெல்லாம் சாப்பிட்டேன். நாங்கள் அப்படித்தானே வந்து நாங்கள் முதல். ஆனால் பாருங்க விருப்பப்பட்டது நான். எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லல பார்த்தீங்களே. இந்த கோல் கட்டைகள் நான் தான் விருப்பப்பட்டேன். நான் பெருசாக கட்டணும் போய் சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க. என்னங்க ஓமுங்க இவர் சொன்னார் வந்து 8 அடியில் தான் வந்து கோல் எடுக்கணுமென்று சொல்லி கதைச்சிருந்தவே. நான் தான் வந்து இல்லை பெருசாக கட்டணுமெண்டு. ஆனால் அந்த நேரம் வந்து நாங்கள் செய்யலை தானே, போய் சொல்லக்கூடாது. அப்போ நான் வந்து விருப்பப்பட்டேன் என்னென்னா எங்களுக்கு வந்து வீடு சின்னனாக இருக்குது. அப்போ இந்த கோல் வந்து எங்களுக்கு பெருசாக இருக்கணுமெண்டு நான் விருப்பப்பட்டது தானே. அப்போ இங்கால வந்து முத்தம் விட்டா தான் படிவன்னு சொல்லி கொஞ்சம் விருப்பம் இல்லாத இருந்தவே எல்லாருமே. நான் தான் இல்லை பெருசாக தான் கோல் வேணுமென்னு சொல்லி விருப்பப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய யோசனை பண்ணு இந்த கையெல்லாம் ஏற்றி சைக்கிள் ஓடிட்டு கூட்டப்போ தான் பிள்ளை களைச்சி. நாளைக்கு அவன் இல்லை செயற்பாடு பார்த்தா
சரியான சிரிப்பு தான் பெருங்க கோவம் பெரும் ஒரு பக்கம் சிரிப்பும் பெரும் ஆண்டு வித்தியில பார்க்க கதை பேச்சு இல்லை நான் பாத்திரம் எல்லாம் கழுவி ஒன்றுக்கு எனக்கு சொல்லப்படுது அம்மா நான் அம்மாவுக்கு வேலை செய்து தாரேனா மற்ற ஒருத்தரும் வேலை செய்து கொடுக்க மாட்டேனுமா அம்மாக்களுக்கு பேர் சொல்லி சொல்கிறேன் தான் தானே செய்வேன் நான் மற்றவே செய்து கொடுக்க வேணுமா அம்மாவுக்கு பிறகு கிளாஸை தூக்கி தந்து சொல்கிறேன் அம்மா நான் வளர்ந்த அப்புறம் தானம்மா இதெல்லாம் தூக்குவேன் வளர்ந்த அப்புறம் எல்லாம் செய்வாவா வேணா இப்போ நாங்கள் வந்து முதல் கட்டம் தண்ணி அடித்தாச்சு நீ அடுத்த கட்டம் வந்து தண்ணி எல்லாம் அடிக்கணும் அதுக்கு முன்னே நாங்கள் வீட்டை காட்டன் பாருங்க நாங்கள் எல்லாம் கழுவினது எல்லாத்தையுமே வந்து ஓகேயா இது வந்து வலிக்கோல என்ன எங்களோட பாத்ரூம் பாருங்க நாங்கள் எல்லாம் கழுவி நீட்டு நான் தான் கழுவினேன் பாத்ரூம் வந்து ஓகே இதுதான் எங்களோட குட்டி பாத்ரூம் கூடுதலாக வந்து பார்த்துருப்பீங்களா எங்களோட ஹோம் டோர் எல்லாமே நான் அது இருந்த மாதிரியே இருக்கு ஒரு வித்தியாசம் இல்லை எல்லாம் படிவா நீட்டாக கழுவி விட்டு கிடக்குது என்ன நிதியா குட்டி நீட்டாக எல்லாமே கழுவி விட்டு கிடக்குது ஓகே இப்போ நாங்கள் வந்து எல்லாமே கழுவி இருக்கிறபடியா அந்த சாமானெல்லாம் அந்த இடத்துல இருக்குதுன்னு எல்லாம் எடுத்து வைக்கணும் வாங்க வாங்க வெளியால் வாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே காட்டுறோம் வந்து வாங்க எங்களோட கிச்சன் எல்லாம் வந்து வடிவா எல்லாமே கழுவியாச்சு யார் விழுந்தது ஓகே இங்கே வாங்க எல்லாம் அந்தந்தப்படியே சாமான் இருக்குது நான் ஒதுக்கி போட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் என்ன எல்லாமே அந்தந்தப்படியே இருக்கு எங்களோட கிச்சன் தான் நாங்கள் வடிவா எல்லாமே கட்டியிருந்து கழுவினது நானும் அப்பாமே என்ன வடிவா எங்களால் முடிஞ்ச அளவு கழுவி இருக்கிறோமே நான் இதுக்கு ஒரு பெயிண்ட் அடித்தா நல்லா இருக்குமே நாங்கள் என்ன நாங்கள் சமையல் வீடியோ போட இன்னும் நல்ல வடிவாக இருக்கும் அடுத்த கட்டம் பார்ப்போமே இப்போ வந்து இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டுக்கு முழு சாமானுமே வந்து இங்கே வச்சுக்கிறேன் பாருங்க முழு சாமானும் இதுக்குள்ளே தான் இருக்கு இனி நான் வந்து எல்லா தட்டிலையும் அடுக்கணும் என்ன அடிக்கினா தான் அது வடிவு தெரியும் இனி வந்து நாங்கள் எல்லாத்தையும் அடுக்க போகிறோம் இப்போ வலிக்கோலை கழுவிட்டு எனக்கு பெரும் வேலை இன்றைக்கு அடுக்கிறேன்டா சும்மா வேணா எடுக்க சும்மா இருந்துச்சு எனக்கு இனி எங்கே அங்கே எது வைக்கிறேன்டே எனக்கு தெரியாது கிடையாது இனி எல்லாம் செய்யணும் சரி வாங்க ஏன் குறைவா வருது நல்ல ஹோலம் நாங்கள் வீடெல்லாம் வந்து கையால் அள்ளி கழுவினாங்க நாங்கள் வெளிக்கோளுக்கு மட்டும்தான் இது இதால் அடிக்கிறோம் நாங்கள் ஏன்டா இதுக்கு வந்து அள்ளி ஊற்றி கழுவ கஷ்டம் அதே போல் இதை வந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் வச்சு கழுவவும் இல்லாது ஏன்னா கூட ஓகே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வருது நிலம் இழுத்தா அப்படி கஷ்டப்படுத்த தெரியுமா டக்குன்னு தண்ணி போகும் கொங்குறிட்டு தண்ணி வேற மூடுது ஒரு பக்கம் கோல் கழுகுற களைப்பு தம்பி அருதியா இங்கால வந்து நாங்கள் இப்போ தண்ணி அடிக்கல மேல் டேங்க் ரம்பிட்டுன்னு அதால் தண்ணி அடிக்கல ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் அடிச்சு விட்டா தான் கழுவணும் எது கழுவணும் நமக்கு அடித்து கழுவி போட்டு எங்கள்கிட்ட செருப்பு வைக்கிறதே மக்கா கழுவணும் லிதியா பார்க்குறவே இல்லை ஒவ்வொரு காலம் கழுவி அள்ளி கொண்டு வந்து எல்லாம் போடுது பாருங்க லிதியான கூட அப்படியே காட்டுங்க மண் அள்ளி இதுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்து போட்டு விழி அடிச்சு செய்யும் இப்போ கழுவ போகிறேன் நான் எல்லாத்தையும் பாரு பரவாயில்லை போய் நீங்கள் வீடியோ எடுங்க மழை பெய்யுது குடை கொண்டு வா அவன் பாட்டு படிக்கிறேன் இதுக்கு வந்து தண்ணி அள்ளி ஊற்ற கட்ட அதுதான் பிடிக்கணும் இங்கே எங்கட மாமரத்தில் வந்து கரையான் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா குளிக்க வாப்பா மாமரத்து விதியா எங்கட பூமரங்களுக்கெல்லாம் தண்ணி எங்கட ஜம்பு மரத்தை பார்த்தீங்களே ஆளவை நிப்பாட்டுங்க காணும் போங்கவன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு இப்போ 10 மணி இருக்குமே
10 மணி ஆயிட்டு. இப்பதான் 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி ஆயிட்டு. அப்ப நம்மள நான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்ப நான் சொல்லியிருந்தேன் முதல் வந்து காட்டியிருந்தாங்க கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப நான் என்னெல்லாம் செய்து வச்சிருக்கேன். சின்ன கிச்சன், குட்டி கிச்சன். குட்டி கிச்சன். ஆனா குட்டி கிச்சன்ல சந்தோஷம் இருக்குங்க. பெரிய கிச்சன் இந்த குட்டி கிச்சன். இது வந்து இப்ப நாங்க கிட்டத்தட்ட வந்து லிதியா பிறந்த மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சினாங்களே. லிதியா பிறக்கிறதுக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட 3 வருஷமும் 3 எறும்பு சோக்கருக்கு ரோமா எறும்பு அங்க இந்த ரொம்ப தடுதலுமே எனக்கு தெரியாம கிடக்குது. எங்கட வீட்டு தான் இப்படி நூலான்னு பெறது நான் பாத்துருக்கேன். நீங்கள் கிளீன் மிஸ்டர் கிளீன் இன்றைக்கு கழியின அப்புறம் இன்னும் கூட வந்துட்டு ஏன்னு தெரியல. சொல்லி விடும் கூடுதலா வந்து நுள்ளான் வீட்டுல இருந்தா காசு நிதி கூட சொல்றது. அதால இந்த நுள்ளான் வந்து கூடுதலா வந்துட்டு விட நிக்காதுங்க. எங்கட விட்டாதான் நிக்குது விரட்டுக்கு. ஓகே அப்ப பெயிண்ட் வந்து நாங்க அடிக்கணும் இருக்கா. அது பிறகு உங்களோட ஞானம் நுள்ளான் வந்தால் பாரவரசம் பெயிண்ட் அடிப்பேன். ஓகே இப்ப வந்து நாங்கள் சாப்பாடு சாமான் சின்ன இந்த இனிப்பு அதோட சிந்த மசிதராவிட்டா ரொம்ப வராதா? எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு போடுறா ரொம்ப தான். இங்க வந்து கூடுதலா இனிப்பு சாப்பிடுறதே குறைவு. அப்படி என்னாலும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு தான் கேண்டோஸ் சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜு கேண்டோஸ் மல்லாட்டு கேண்டோஸ் மற்றபடி இனிப்பு எல்லாம் நிறைய சான்ஸ் இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய குட்டி கிச்சன்ல வந்து அப்படியே ஒரு கோத்தை மடிக்கிட்டு இது என்ன இது சீனி இது என்ன இது காஜு ஒரு ஒன்றா இருக்குது. ஆனா இது வந்து எனக்கு தெரியும் பார்க்காமலே சொல்லணும் என்னென்ன இருக்குன்றதுக்குள்ள. கண்ணமுடி கொண்டு எடுப்பீங்களோ? கண்ணமுடி கொண்டு எடுக்கலாம். இது கட்டத்தூள், இது தூள், இது வந்து என்னவா இருக்கும் மஞ்சள். சரியா எழுதி வைங்க மேல போட்டு. இல்லை இது நான் எழுத இல்லை. என்ன இது சின்ன போத்தல் நான் வேண்டேன். இது ஓரளவு தெரியும் நான் பார்த்தேன். அப்படி இதை பாருங்க. இது வந்து வத்தல் மிளகாய் எங்களுடைய மச்சான் தந்தவா அது பொரிக்கிறேன் நான். நல்ல வடிவா கிடைக்கல. இதுக்குள்ள இரவுல மட்டும் பொரிச்சு சாப்பிடுவா. லிதியாக்கு வந்து இது லைட்டா பொரியல் சாப்பிட லிதியாக்கு வந்து இது நான் ஐஸ்கிரீம் கடையில வாங்கி லிதியா கேண்டோஸ் அந்த பாக்ஸ் அப்படி போட்டு வச்சாங்க. அப்படியே இது இது வந்து இறைச்சி சிறப்பு பேக்கெட். இந்த பாக்ஸ் நல்லா இருக்கு. இதுக்குள்ள வந்து 3 வேண்டு வாங்க லிதியா வடிவா இருக்கு போட்டு வச்சுட்டு அப்படி வெந்தயம் உப்பு நெய் எண்ணெய் பொத்தல் நாங்கள் இந்த எண்ணெய் தான் பாய்க்கணும். என்னங்க பொத்தல் ஓகே அப்படி எங்கால பாருங்க. இதுக்குள்ள நான் இன்றைக்கு வந்து இதுகளத்தான் பேர் எழுதினானுங்க. வேற காட்டுங்க பொன்னி அரிசி அரிசிமா பொன்னி அரிசி ஒரே வாணியா இருக்கிற தெரியாது. திருவள்ளையம்மன் எழுதி வச்சுக்கலாம். திருவள்ளையன் வந்து கடலை ரவை தூள் அப்படி இதுக்குள்ள வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னா எங்களுடைய பாரம்பரிய இடியப்பத்தட்டு அதை வலிவைக்கலாம். அது பார்க்க தெரியும் தானுங்க. ஆக தண்ணிங்க இதெல்லாம் இதுக்குள்ள வச்சாச்சு. இது வந்து பேர் எடுத்து வச்சிருக்குன்னா மாறுபடும்ன்றது புறும்புறும் எல்லாமே போட்டு வச்சுக்கிறாரு. நான் வந்து வாளிக்குள்ள போடுறேன். இப்படி எழுதி வச்சதான் எனக்கு சமைக்க சுகமா இருக்கு. போத்தலுக்குள்ள போட்டு எல்லாம் கிண்டி கிளறி விட்டுருவேன். அதான் அப்படின்னு நாங்கள் வந்து எங்களோட அடுப்பை பாருங்க. எங்களோட அடுப்பு குட்டி அடுப்பு கேஸ் அடுப்பு. கேஸ் அடுப்பு இது வந்து சிவர் கூடுதல் அடுப்பு பக்கத்துல இந்த மாவு உள்ள வச்சுதான் அப்படியே கழுவு போட்டு சாப்பாடு பட்டை பிடிக்கிறேன். இது வந்து உண்மையான அந்த நேரம் எங்கள்கிட்ட இருந்தது கேட்ட மாதிரி நான் கட்டின வீடு. இப்ப அழகாக நாங்கள் கட்டிய வீடு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆனா இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் நிறைவாக்குவார். நாங்கள் வந்து அடிக்கிறோம் இதுவரை இங்கால பாருங்க. கிச்சன் வந்து சின்ன நாட்டால இருக்கிறபடியா கொஞ்சம் கொஞ்சம் தான் அதுக்குள்ள வைக்கணும். மெட்டல வந்து இதுக்கெல்லாம் வைக்கிறது. இது வந்து நாங்க வந்து இந்த தட்டு வந்து இப்ப கிட்ட எல்லாம் வச்சது முதல் வைக்கல ஏன் நாங்க வைக்கலன்னு சொன்னா தட்டு வைக்கிறது. தட்டு வச்சு இப்ப வேற 5 வருஷம் 5 வருஷம் வேற 5 வருஷம் என்ன இப்ப கிட்ட வீடு வேலை செய்ய வயிற்றுல இருக்கு. இப்ப 4 வருஷமா 4 வருஷமா அப்பதான் இந்த தட்டு வச்சு நான் வச்சது கூட அப்படி யோசனை. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் நம்ம கூட வச்சிருக்கோங்க மிக்சி கப்பு அப்படியே சாப்பிடுற பிளேட்டு. இது வந்து இதுக்கு நான் டிக்கிறேன். என்ன பழுக்குது இதுக்கு இஞ்சி இடிங்க தேத்தை பாலுக்கு போட்டுரும். இஞ்சி இடிக்காம போடுறீங்க. அப்ப இதை நான் இஞ்சி இடிக்கும் இடம்
நான் அந்த குத்திட்டுல போறேன் இருக்க குட்டிப்போம் அப்படியே கரண்டி இருக்கிறாரு கரண்டி எல்லாம் இதெல்லாம் சொன்னோம் உங்களை நான் கூட்டி தாங்க எவ்வளோ கரண்டி இன்னும் இருக்குது நான் உனக்கு வழியால் இருக்கிறேன் கொழுவி இருந்தால் தான் எடுக்க தெரியுமே இதில் வந்து 5 கரண்டி இருக்கு கொழுவலாமா கொழுவுறங்க இருக்காது கொழுவு இல்லாமோ இதுவும் கொழுவி கூட இல்லை இதெல்லாம் கொழுவி தான் அவசரத்துக்கு எடுக்கிறோம் பார்த்தீங்களா இருக்கிற இடம் இதெல்லாம் கொழுவலாம் இதெல்லாம் கொழுவலாம் இதெல்லாம் கழுவி வச்சு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் காவிக்காத கூட இன்னைக்கு எல்லாம் கழுவி நான் கழுவி வச்சு ஓகே அப்படியே இதை இதுக்குள்ள கிளாஸ் எல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளேயும் கிளாஸ் இருக்குது வெளியாலையும் கிளாஸ் இருக்குது நீங்கள் இதை பாருங்க இது வந்து இந்த கிளாஸ் உடைஞ்சு போட்டுதான் எனக்கு இருக்க மனசு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை எங்களோட ஃபோட்டோவோட தந்து பர்த்டேக்கு யாரும் தந்து உங்களோட பர்த்டேக்கு தான் தந்தது சிஸ்டர் பிளட் தந்தது இல்லை ஓ பார்த்தீங்களா ஞாபகம் உங்களுக்கு உங்களுக்கு தான் தந்த பிறந்த நாள் இங்கே வேறுங்க நான் இருந்தது அப்படி இருக்கு 2 பேர் இதே இருக்கு எங்களுக்கு தங்கச்சி அந்த ஓகே அதெல்லாம் சேர்ந்து பண்ணி கிளாஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இது இங்கே ரைஸ் குக்கர் என்ன மிக்சி எல்லாமே இங்கே நான் நீட் அடிக்க வச்சுக்கிறேன் எடுக்கக்கூடிய வகை அப்படியே எங்களை தண்ணி போட்டது எல்லாம் இருக்குது மிளக்கறி வெட்டுறது இதெல்லாம் வெட்டுறது சரியான குறை இதில் தான் வெட்டுறது ஏன்னா கையில் ஊற்றி பழகிட்டு இன்றைக்கி குக்கர் வகைகளை நான் இதையும் பார்த்துலாம் என்னது முறுக்குறல் அப்படி முறுக்குறேன் ஒரு நாள் முறுக்கு சுடத்தான் பண்ணுவேன் வச்சு பிள்ளை முறுக்குறேன் ஒரு நாள் சுடுவோம் எனக்கு சுட தெரியாதா நான் சுடுறேன் எனக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன்னு கிச்சன் வந்து டெய்லி போட்டாரு கீழே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பொருட்கள் எல்லாமே வச்சிருக்குது இது தேவையில்லாதது அதுக்காக யோசனைப்படுத்த கொடுக்கலாம் இப்படி அங்கால எல்லாம் இட்டலி சட்டி எல்லாம் கீழே வச்சிருக்கு தனங்களுடைய குட்டி மாளிகை குட்டி இனி வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு ஃப்ரிட்ஜ் வந்து நான் காலையில துடைச்சேன் என்ன தண்ணி வடியுது ஃப்ரிட்ஜ் இப்பாட்டி படியலோ அது தண்ணி அதே படியதுன்னு தெரியும் எனக்கு கவனிங்க பார்ப்போம் இதுக்குள்ள எல்லாமே நான் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள கை வைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் இப்பாடி போட்டோட வேலை செய்தானே மீன் பண்ணி இந்த சென்னைக்கு எனக்கு தெரியல இது வந்து நான் இப்ப கழுவுறேன் இல்லையான்னு சொன்னா கொஞ்சம் பிளப்பாட்டு எல்லாம் திருத்தினதானே அதுக்கப்புறம் கழுவக்கூடாது அது துடைக்கிறது நான் கழுவுறதே இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நாள் அது இல்லாம பட்ட பாடு உனக்கு தான் தெரியுமா அப்படியே இதுக்கு எல்லாமே இருக்குது இதுக்குள்ள வந்து மணக்காட்டு மீன் வகைகள் எல்லாம் இருக்குன்னு டீப் ஃப்ரிட்ஜில் மணக்காட்டு மீன் டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு அதெல்லாம் நாங்கள் அப்புறம் இருக்கிறது எல்லாமே சமைக்க நாங்கள் ஒரு வீடியோ போடுவோமே ஓகே அப்படி வாங்க நான் சொன்னான் எனக்கு வந்து இதை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஓட்ட போட்டோம் ஸ்கோர் போட்டோம் ஆங்கிலம் அடிக்கல இப்படி இப்படி இதில் போட்டால் தான் நல்லா இருக்கு இப்படி போட நல்லா இருக்கும் எடுத்து சமைக்கலாம் அப்புறம் செய்வோமே ஓகே சரி ஓகே பார்த்தீங்களா எங்களோட கிச்சனை பார்த்தீங்களா இதுதான் உங்களுடைய கிச்சன் ஓகே ஓகே உண்மையே நல்ல சந்தோஷம் இந்த நாள் வந்து இப்படி போயிட்டுது இனி நாட்கள்லையும் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக நல்ல ஒரு காணொலிகளும் வரும் நல்ல சந்தோஷமாக சர்ப்ரைஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தான் அவருக்கு தான் சந்தோஷம் சொல்லுங்க நல்ல சந்தோஷம் ஓய் நல்ல சந்தோஷம் இன்றைக்கு தண்ணிக்கு நீந்துது நல்ல சந்தோஷம் ஓகே மக்களே இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்புறோம் இந்த வீடியோ பற்றியுள்ள கருத்துக்கள் மறக்க கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்